சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த பேட்டியில் தனது ஆட்சி நிர்வாகம், திராவிட மாடல் கொள்கை மற்றும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி குறித்து விரிவாக பேசியுள்ளார். இந்த தேர்தலை வெறும் காட்சி பொருளாக மாற்றாமல் நல்லாட்சிக்கான களமாக மாற்ற வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசியலுக்கு புதியவர்கள் வருவது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு தமிழக அரசியலில் புதியவர்கள் வருவதும் பின் மறைந்து போவதும் பலமுறை நடந்துள்ள ஒன்று என அவர் பதிலளித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க மறுப்பது தமக்கு ஒரு பெரிய அழுத்தமாக இருப்பதாகவும் நிதி நெருக்கடியால் சில திட்டங்களை செயல்படுத்துவதில் சிரமம் இருப்பதாகவும் அவர் பேசியுள்ளார். தமிழக போலீஸ் உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன் மாற்றம் செய்து தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்துள்ளது. புதிய ஐஜியாக அவினாஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அட்சய திருதியை முன்னிட்டு மக்கள் பலரும் புதிதான தங்க நகைகளை வாங்கி திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் நடிகை மிர்னால் தாக்கூர் இந்த நாளை தனது தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான ஒரு நாளாக பார்ப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஊடகத்தின் மிர்னால் தாக்கூர் பேசிய போது அவர் அட்சய திருதியை நாள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனவும் எதை ஆரம்பித்தாலும் அது நேர்மறையாகவும் செழிப்பாகவும் அமையும் என்பதுதான் இதன் பின்னால் இருக்கும் அழகான எண்ணம் என்றும், என்னை பொறுத்தவரை இது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இது ஒரு மனநிலை என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்தலில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி போட்டியிட உள்ளது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ளார். வாக்கு என்பது உரிமை மட்டுமல்ல, எதிர்காலத்தை வடிவமைக்கும் பொறுப்பு என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும் என இபிஎஸ் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்த அருண்குமாரின் வேட்புமனு தள்ளுபடியானது. பின்னணி குறித்து பல்வேறு சர்ச்சை தகவல்கள் வெளியாகி வருகின்றன. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் விசில் சின்னம் இல்லை என்பது அக்கட்சியின் தொண்டர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக களம் காணும் வேட்பாளர் பிரேம்குமாரை மனதார ஆதரிப்பதாக தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், என் நெஞ்சில் குடியிருக்கும் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எனவும், எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் பிரேம்குமார் அவர்கள் முன்பே நமது ரசிகர் மன்றத்தில் நிர்வாகியாக பயணித்தவர் என்றும், நம்முடைய சகோதரர், எனவே தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் நமது முன்னாள் நிர்வாகியான பிரேம்குமார் அவர்களையும் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தையும் நமது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒருமனதாக ஆதரிக்க முடிவு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மனதளவில் நம்முடைய வேட்பாளராக கருதி அவருக்கு தேர்தல் ஆணையத்தால் அளிக்கப்பட்டுள்ள வரிசை எண் 12 தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறேன் என்றும், நமது குடும்பத்தை சேர்ந்த அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கழக நிர்வாகிகளையும் தோழர்களையும் எடப்பாடி தொகுதி மக்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எனவும், எடப்பாடி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னத்தை முடக்கி குறுக்கு வழியில் வெற்றியடைய முயன்றவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டும் விதத்தில் இவரது வெற்றி அமையட்டும் என குறிப்பிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் பேசியபோது, நாம் பறக்கவிட்ட கருப்பு கொடி பாஜக பறக்கவிட துடித்த காவி கொடியை வீழ்த்தியுள்ளது என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கழகத் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய போது, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களான உங்களையே சேரும் என்று மகிழ்ச்சியாக நான் பாடும் அளவிற்கு நேற்று மிகப்பெரிய வெற்றி செய்தியை பெற்ற மகிழ்ச்சியோடு கம்பீரமாக இந்த மேட்டுப்பாளையத்திற்கு வந்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். ஆட்டோ மாணிக்கத்தை பாட்சாவாக மாற வைத்து விட்டது பாஜக என கோவையில் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் சட்டசபை தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகிறது என்பதை 2 மணி நேரத்தில் ஒருமுறை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் புதிய வசதியை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. கடும் கோபத்தில் தமிழக ஜவுளி மையம் திருப்பூர் மக்கள் தோற்கடிக்க விரும்பும் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் இருப்பது ஏன் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றன. கொளுத்தும் கோடை வெப்பத்தையும் தாண்டி தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து டெல்லியிலிருந்து அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து முகாமிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஈரோட்டில் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்கிறார். அதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஒரு பக்கம் அரசியல் தலைவர்கள் தங்கள் பிரச்சாரங்களில் பிஸியாக இருந்து வரும் நிலையில் ஊடகங்கள் பிரச்சாரங்கள் அரசியல் தலைவர்களின் பேச்சுக்களை செய்தியாக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. அதேபோல் அவ்வப்போது கருத்து கணிப்பு நிலவரங்களும் வெளியாகி வருகிறது. இந்நிலையில் திமுக 19 அதிமுக 14 தந்தி டிவியின் 3ஆம் கட்ட சர்வே முடிவுகள் வெளியானது.
மேலும் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை பிரச்சாரம் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தாவேகா என 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளதால் மீண்டும் ஆட்சியை பிடிக்க திமுகவும், இழந்த ஆட்சியை கைப்பற்ற அதிமுகவும் மல்லுக்கு நிற்கின்றன. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னை மாவட்டத்திற்காக சென்னை சூப்பர் 6 என்ற பெயரில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிறப்பு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதில் சென்னையின் உட்கட்டமைப்பு, போக்குவரத்து மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை மையப்படுத்தி 20 முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதில் ரூபாய் 10,000 கோடி முதலீட்டில் 20,000 புதிய வேலை வாய்ப்புகள் என திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் கூட இல்லாத நிலையிலும் பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் தாவேகா தலைவர் விஜய் நேரத்தை வீணாக்கி வருகிறார். தமிழக சட்டசபை தேர்தலில் எடப்பாடியை தவிர 233 தொகுதிகளில் தாவேகா போட்டியிடுகிறது. முதல்வர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்குவதும் பின்னர் அதை ரத்து செய்வதுமாக விஜய் வீட்டுக்குள்ளேயே இருக்கின்ற நிலையில், அதே நேரத்தில் தான் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதி பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்த திட்டமிட்டார். தொகுதியில் உள்ள தேர்தல் பணிமனைக்கு செல்லாமல் 784 பூத் கமிட்டிகளின் பொறுப்பாளர்களையும் பனையூர் அலுவலகத்துக்கு வரவழைத்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இதனால் பெரம்பூர் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களின் ஒருநாள் பிரச்சாரம் தடைப்பட்டது. வீட்டில் இருந்தே பெரம்பூர், திருச்சி கிழக்கில் விஜயால் வெற்றி பெற முடியும். ஆனால் மற்ற வேட்பாளர்களின் நிலைமை அப்படி இல்லை எனவும், தேர்தல் நெருக்கத்திலாவது தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால்தான் பிற வேட்பாளர்களும் வெற்றி பெற முடியும் என்று தகவல் வெளியானது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சேலம் எடப்பாடி தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர், மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் சசிகலா இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக அரசு ஆகிய இருதரப்பையும் கடுமையாக சாற்றி உரையாற்றியுள்ளார். நான் நம்பியவர்களே என்னை முதுகில் குத்திவிட்டார்கள் என்று எடப்பாடி தொகுதியில் சசிகலா பேசியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விஜய் விமர்சித்து குறித்து பேசிய அவர், மேடையில் பேசும்போது முதலமைச்சரை ஸ்டாலின் சார் என்றார். பிறகு ஸ்டாலின் அங்கிள் என்று மரியாதை இல்லாமல் பேசினார். முதலமைச்சர் பெருந்தன்மையாக இருக்கிறார் என்பதற்காக இப்படியா பேசுவது? எல்லோரையும் மரியாதையாக நடத்தும் விஜய் ஏன் இப்படி மாறினார் என தெரியவில்லை என்றும் விஜயின் பழைய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி சத்யராஜ் ஆவேசமாக பேசியுள்ளார். தலைவா பட ரிலீஸ் பிரச்சனையின் போது கொடநாட்டுக்கு சென்று அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களிடம், அம்மா என்னை மன்னிச்சிடுங்க என படத்தை ரிலீஸ் செய்ய உதவி செய்யுங்க என்று கெஞ்சி கேட்டார் எனவும், அன்று மட்டும் ஜெயலலிதாவை ஆன்டி என்று விஜய் அழைத்திருந்தால் என்னவாகி இருக்கும்? அதிமுகவினர் அவரை அங்கேயே கொத்து பரோட்டா போட்டியிருப்பார்கள் என்றும், அப்படி நடந்திருந்தால் இன்று மேடையில் வந்து நான் ரெடி தான் வரவா என்றெல்லாம் பாடியிருக்க முடியாது எனவும், தொட்டபெட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா பாடலை பாட வேண்டியதுதானே மிஞ்சி இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். விஜயின் ஆதரவாளர்கள் குறித்து பேசிய அவர், யாராவது விஜயை விமர்சித்தால் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை என எல்லா ஊர் மொழிகளிலும் உள்ள கெட்ட வார்த்தைகளால் திட்டுகின்றனர் எனவும், நான் சமூக வலைதளங்களில் இல்லை என்பதால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றும், நான் பெரியாரை தலைவராக ஏற்றவன், எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களை சேர்ந்த 21 வேட்பாளர்களை ஆதரித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட தேர்தல் பொதுக்கூட்டம் கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது. பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இந்த நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அவினாசி தொகுதி வேட்பாளர் எல் முருகன், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலை வகித்தனர். மேற்கு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இதில் திரளாக பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் அண்ணாமலை பேசிய போது, திமுகவின் காட்டாட்சியை முடிவுக்கு கொண்டுவர மக்கள் காத்திருக்கின்றனர் எனவும், தமிழக மக்களை உற்சாகப்படுத்தவே பிரதமர் மோடி இன்று வருகை தந்துள்ளார். சரித்திர மசோதாவை தோற்கடித்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்த காங்கிரஸ் மற்றும் திமுகவிற்கு தமிழக மக்களின் ஒரு வாக்கு கூட செல்லக்கூடாது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பேசுகையில், மத்திய அரசு தமிழகத்திற்கு 14 லட்சம் கோடி நிதி வழங்கியுள்ளது. ஆனால் தமிழக முதல்வருக்கு இங்கே என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை எனவும், எடப்பாடியார் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் கூடுகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், இது ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் நடக்கும் தேர்தல் வாரிசு அரசியலை அகற்றவே அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கிறது என்றும், பிரதமர் கொடுத்த 11,600 கோடி ரூபாய் நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை முதல்வர் செயல்படுத்தவில்லை என்றும், 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தவர் மோடி, ஆனால் திமுக ஒரு கல்லூரியை கூட கொண்டு வரவில்லை. தமிழகம் முழுவதும் கஞ்சா கரை புரண்டு ஓடுகிறது, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் மோடி மகளிர் முன்னேற்றத்திற்கான இடஒதுக்கீடு மசோதாவை திமுகவும் காங்கிரசும் எதிர்த்துள்ளன. அவர்களுக்கு குடும்ப ஆட்சிதான் முக்கியம், திமுகவிடம் சொல்லிக் கொள்ளும்படி எந்த சாதனையும் இல்லை என்றும், அதனால்தான் நாடாளுமன்ற மறுசீரமைப்பு குறித்து பொய்யான தகவல்களை பரப்புகின்றனர். தமிழகத்தின் வளர்ச்சி வேகப்படுத்தப்பட டபுள் இன்ஜின் சர்க்கார் உருவாக வேண்டும். சட்டம் ஒழுங்கை சீர் செய்யவும் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,14,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.